Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chicken donuts. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இதில் 250 grams 1/4 கிலோ சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது ட்ரை மேங்கோ பவுடர், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது இல்லாதவங்க வந்து பச்சை மாங்காவை சுரண்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது புளிப்புக்காக தான் சேர்த்துறது. இது உள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தழை வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்கலாம். அடுத்தது புதினா கொஞ்சம், இதை போட்டுட்டு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் எண்ணெய் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, இதையும் உள்ளே பிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 லெமன், இது வந்து சாறு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து நான் 1/2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல 1/2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருந்தால் நீங்கள் வந்து 1 எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படியே, இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த அளவுக்கு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம ஆயில் வந்து கைக்கு ஃபுல்லாக தடவிட்டு அடுத்தது இந்த மாதிரி செய்துக்கோங்க. வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு அதுலேயும் ஆயில் தொட்டே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெட்டை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. இதைய ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நான் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்தது எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை எடுத்து அப்படியே பொரிச்சிடலாம். டோனட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வரும். அதனால தான் உள்ளே வைக்கிறது. நாலு உள்ளே போட்டாச்சு. இது 4 வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே திருப்பி போட்டுருங்க. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே எடுத்துடலாம். இதை வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.